தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு காவல்துறை பின்தங்கியிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி 13.66 லட்சம் மோசடி என வேலூரை சேர்ந்தவர் தற்பொழுது வழக்கு தொடுத்துள்ளார். கடந்த விசாரணையின் போது 2 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என காவல்துறை உறுதியளித்ததன் பேரில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மனோகர் தாஸ் நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கை தொடர்ந்துள்ளார். தற்பொழுது தமிழக காவல்துறை மீது உயர்நீதிமன்றம் அதிருப்தியை தெரிவித்துள்ளது. தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு காவல்துறை பின்தங்கியிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தியை தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. தமிழக காவல்துறை மீது உயர்நீதிமன்றம் தற்பொழுது அதிருப்தி தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, தமிழ்நாடு காவல்துறை தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி 13,66,725 ரூபாய் மோசடி செய்ததாக சென்னையை சேர்ந்த ஜெயசிங் வசந்த், ரஞ்சித் என்பவருக்கு எதிராக வேலூரை சேர்ந்த மனோகர் தாஸ் என்பவர் கடந்த 2020ஆம் ஆண்டு கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகார் மீது மேல் நடவடிக்கை எடுக்கப்படாததால் கடந்த 2022ஆம் ஆண்டு மனோகர் தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். விசாரணையின் போது 2 மாதங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த வழக்கை முடித்து வைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. நீதிமன்றத்தில் உறுதியளித்தபடி நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மனோகர் தாஸ் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஏ.டி. ஜெகதீஷ் சந்திரா நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றும் வகையில் உரிய விதிகளை வகுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். நீதிமன்ற உத்தரவுகள் அமல்படுத்தப்படுவதை ஆன்லைன் முறையில் கண்காணிப்பதாக கூறினாலும் கள நிலவரம் வேறாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் நீதிமன்ற சேவை கட்ட வேண்டி இருப்பதாக நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு காவல்துறை தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதி தமிழகத்தில் உள்ள விசாரணை அமைப்புகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குவதற்கான காலம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். மேலும் நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றாத அதிகாரிகள் மீது சட்டப்படியும் துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ள நீதிபதி நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றுவதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதை டிஜிபி மற்றும் உள்துறை அமைச்சகம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் நீதிமன்ற உத்தரவுகள் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து காவல் ஆணையர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்திருக்கின்றார். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.